மருமகனாவது குமாரனாவது குமாரத்தையாவது யாராவது இருந்தா கொண்டு வா அப்படின்னு. சரியா? ஆனா 2 மரும இங்கே இருக்காங்க. போனாங்க. அடுத்த வசனத்துல பாருங்க. ஆமா, விவாகம் பண்ண போகிற மருமக்களோட பேசி வாங்க இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். அவங்களுக்கு எப்படி தோணுதா? சர்ச்சுக்கு கூப்பிட்டா பரியாசம், வீட்டு ஜபத்துக்கு கூப்பிட்டா பரியாசம், பாட்டு பாட கூப்பிட்டா பரியாசம். தயவு செய்து இப்படிப்பட்ட ஆட்களை கவனமா இருக்கும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் ஜபம்னா ஒரு நடுக்கம் இருக்கும். இந்த பரியாசம் பண்றவங்க எல்லாம் அந்த முடிவுக்குள்ள போயிடுவாங்க. தேவனுடைய காரியங்களுக்கு ஒரு மகத்துவம் கொடுக்கணும். தம்பிங்களா? ஆமா, அதை கேலியாவோ கிண்டலாவோ நினைச்சிடக்கூடாது. அது உங்களுக்கிட்ட இருந்து அப்படி வந்துடக்கூடாது. அவங்களாவது 2 பேருமே அந்நியர்கள், ஆண்டவரை தெரியாதவங்க. ஆனால் தூதர்கள் பார்த்தீங்களா, அவங்கள கம்பல் பண்ணலை. ஆனால் அந்த லோத்து கானான் வர வந்திருக்கானே, அவனுடைய பிள்ளைங்க கானான் வர வந்திருக்காங்களே, இவன் எங்கே கிடந்தவன்? அவனை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் லோத்து மக்கள் 2 பேரும் கானானுக்குள்ளே இருந்தவங்கல்ல, அதனால கையை பிடிச்சிட்டாங்க. அதனால்தான் இதில் இருக்கிறதுலையே பாருங்க, துரிதப்படுத்தினாங்க. என்ன படுத்துனாங்களா? ஆனால் துரிதப்படுத்தினாலும் எங்கே வருது? வராது. போ போ போ, கூட்டத்துக்கு போ போ. துரிதப்படுத்தி பார்த்தாங்க, வேற வழி இல்லை. தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் தாமதம் பண்ணது யாரும் தான்? லோத்தும் தான். தாமதம் பண்ணும்போது இந்த வசனம் தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய வசனம். நம்ம வாழ்க்கையில் தாமதம் பண்ணும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையும், பார்த்தீங்களா, அவன் கையும் மனைவியின் கை, இன்னொரு மகளையும் இன்னொரு தூதன் பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க.